பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரமே இல்லை, பொறுமையா வாங்க, பொறுமையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி ஹிந்தியில சொல்றது? ஆக்சுவலா இந்த பொறுமையா கம்ஃபர்டபுளா வாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஹிந்தியில கேஷுவலா பேசும்போது ஆராம் சே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஆராம் அப்படின்னாலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி. நம்ம தமிழ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஆற அமர உட்காருங்க அப்படின்னு ஆற அமர பேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் இந்த ஆராம் அப்படின்றதோட மீனிங்கும். ஸோ ஆராம் சே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பொறுமையா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையா வாங்க அப்படின்றதுக்கு ஆராம் சே ஆயியே, ஆராம் சே ஆயியே அப்படின்றது. இப்போ பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா பரவாயில்ல பொறுமையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆராம் சே காயியே, ஆராம் சே காயியே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நம்மளோட வயசு சின்னதா இருக்காங்கன்னா ஆராம் சே காவோ, ஆராம் சே ஆவோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ பெரியவங்களா இருக்காங்க, உட்காடுறாங்க, பார்த்து உட்காருங்க, நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு ஆராம் சே பைட்டியே, ஆராம் சே பைட்டியே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொலைட்டா ஒருத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த ஆராம் சேன்றது ரொம்ப சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது வேர்ப்ஸ் போட்டு ஏதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். For more video like this, नीचे follow Dwarka Hindi Institute.